தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் நடிகராகவும் அவர் கடைசியாக நடித்த படம் ஜனநாயகன் படம். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் அவருடைய அரசியல் வருகை, அதற்கு பிறகு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் என்ற காரணத்தால் அப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. ஜனவரி மாதமே இந்த படம் வெளியாகும் என்று படக்குழு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கை இறங்கினார்கள். ஆனால் அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்க தாமதமானதால் படம் வெளியீட்டில் தள்ளி போனது. இந்த நிலையில்தான் தற்போது ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாதமே 23ஆம் தேதி வாக்கில் இந்த மாதமே படம் வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்றிதழ் தரப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43 நொடிகள் வெட்டப்பட்ட பிறகு படத்தினுடைய மொத்த நீளம், அதாவது டியூரேஷன் பொறுத்தவரை 180 நிமிடமாக தணிக்கை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள கடைசி படம் ஜனநாயகன் படம். இந்த படத்தில் பல்வேறு திரை நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கடந்த ஜனவரி 9ஆம் தேதி என்று பொங்கல் வெளியீடாக இந்த படம் வெளியாக வேண்டியது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் வெளியாகவில்லை. சமீபத்தில் தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டார். அடுத்த சில நாட்களிலேயே படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்து இருக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போதே அவர் நியமிக்கப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே இது தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது தற்போது அந்த தகவல் உறுதியாக வெளியாக இருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக இந்த வன்முறை, ஆபாச வார்த்தைகள், அது அதிகமான சண்டை போன்ற காட்சிகள் அதிகம் இருந்தாலும் கூட இந்த ஏ சான்றிதழ் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விதமான சென்சார் போர்டு பொறுத்தவரையில் பல நிபந்தனைகளோடு பல 43 நொடிகள்லாம் வெட்டப்பட்டு படத்தினுடைய மொத்த நீளம் என்பது அதற்கு பிறகு குறைக்கப்பட்டு, அதாவது 3 மணி நேரம் ஓடக்கூடிய விதமாக ஜனநாயகன் படம் என்பது வெளியாக இருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை தீர்ந்ததால் படம் இந்த மாதத்திற்குள்ளாக ஏற்கனவே கூறியது போல உறுதியாக அநேகமாக ஜூலை 23 அல்லது 30 என்ற தேதி வாக்கில் படம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு முன்பாக இந்த படம் வெளியாக இருந்தால் நடிகர் விஜயனுடைய படமாக பார்க்கப்பட்டிருக்கும். தற்போது முதலமைச்சர் விஜயனுடைய படமாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் கூடுதல் இது முக்கியத்துவத்தை எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த ஜனநாயகன் படத்தை தன்னுடைய அரசியல் பரப்புரைக்கு பயன்படுத்த விஜய் திட்டமிட்டிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் டீசர் வெளியானது, ட்ரெய்லரிலும் அரசியல் ரீதியாக பல்வேறு வசனங்கள்லாம் இருந்தன. இதனால் இந்த திரைப்படம் தேர்தலுக்கு ஏற்றவாறு விஜயனுடைய அவருக்கான அந்த ஆதரவுகளை இன்னும் அதிகரிக்க செய்வதற்காகவே பிரத்யேகமாக படம் எடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் படத்தை பார்த்த தணிக்கை குழு ராணுவம் தொடர்பான தவறான சித்தரிப்புகள் என பல வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெறுவது குறித்த உண்மைக்கு மாறான தகவல்களாம் இருப்பதாக சொல்லப்பட்டது. இதேபோன்று அடுக்கடுக்கான எழுந்த குற்றச்சாட்டு காரணமாக படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக தணிக்கை சான்று கிடைத்திருக்கிறது. இந்த தணிக்கை சான்று ஏ சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளாக இந்த படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா.